ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். எஸ், மகாநதி ஃபேன்ஸ்க்கு ஒரு மாதிரி குழப்பத்திலே தான் எபிசோட்ஸ் மூவ் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா ஒரு பக்கம் கொஞ்சம் வருத்தமாக மூவ் பண்ணாலும் ஒரு பக்கம் வந்து சந்தோஷமாக கொண்டு வராங்க. ஏன்னா விஜய்க்கு வந்து இன்னும் காவேரி மேலே இருக்கிற அந்த காதல் வந்து அவங்க எப்பயுமே பதிவு பண்ணிட்டு இருக்க மாதிரி தான் இருக்குது. பட் அது வந்து காவேரிக்கு சொல்லாமல் மறைக்கிறாங்க, காவேரி வந்து ஹைட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம் தான். ஸோ இது எத்தனை நாளைக்கு போகும், எந்த பாயிண்ட்டில் போய் முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் தான். கண்டிப்பாக வந்துட்டு இந்த டிவோர்ஸ் மாதிரியான ஒரு ட்ராக், அதாவது அவர் வந்துட்டு என்னவோ அந்த கம்பெனியை எழுதி கொடுக்கலாம், எம்டி ஆக்கலான்ற ஒரு நினைப்பில் தான் அவர் பண்ணிட்டு இருக்காரு. பட் இவங்க நினைக்கிறது என்னன்னா அது டிவோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த விஷயம் டிவோர்ஸ்ன்னு விஜய்க்கு தெரிஞ்சுமே கூட அவர் ஏன் வந்துட்டு சரி இல்லைம்மா அப்படி கிடையாது, இது வேறு விஷயம்னாச்சும் அட்லீஸ்ட் சொல்லலாம். பட் ஏன் அவர் இப்படி விளையாட்டாக பண்ணுற விஷயம் வினையாக எங்கேயோ முடிய போது, அதுதான் வந்து டிவோர்ஸுங்கிற ஒரு பெரிய விஷயம். ஏன்னா இப்போ விஜய் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி காவேரி நினச்சிட்டு இருக்க நேரத்தில் ஒரு கட்டத்தில் காவேரியே வந்து சைன் பண்ணி கொடுக்குற அளவுக்கு கண்டிப்பாக அந்த ட்ராக் வரும். ஸோ அங்கே தான் போய் அங்கே முடியும். இல்லை அப்படின்னா காவேரி வந்துட்டு இவ்வளோ விஷயத்தை தாங்காமல் வீட்டை விட்டு வெளியே போகிற மாதிரி தான் சீன்ஸ் இருக்கும். இந்த மாதிரி ஒரு பெரிய ஏதோ ஒரு இந்த ரெண்டில் ஏதோ ஒரு பெரிய ஹார்ட் பிரேக்கிங்கான விஷயம் கண்டிப்பாக மகாநதியில் இருக்குது அப்படிங்கிறது ஒரு உண்மையான ஒரு இதுதான். ஏன்னா அவங்களால ட்ராக் அப்படி தான் கொண்டு போய் தான் அதுக்கப்புறம் சேர்க்க முடியும் பேர். அதுதான் வந்து இது சும்மா நார்மலாக போயிட்டு இருக்கும்போது சேர்த்து வச்சாங்கன்னா அது பெருசாக இன்ட்ரெஸ்ட் இருக்காது. இந்த மாதிரி கொஞ்சம் பீக் மூமெண்ட் வரைக்கும் கொண்டு போயிட்டு அங்கே இருந்து தான் பேரை சேர்த்து வச்சாங்கன்னா அந்த மாதிரி தான் டேரக்டருமே பிளான் பண்ணுவார். ஸோ இங்கே என்ன நடக்குது அப்படிங்கிற தெரியல. ஸோ இன்னைக்கு கூட ப்ரோமோ பார்த்துருப்பீங்க, இந்த மாதிரி கம்பெனி எழுதி கொடுக்கலான்னு சொல்லிட்டு கம்பெனி வரைக்கும் கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே வந்துட்டு காவேரி வந்து தயங்கி உட்காந்துருக்காங்க. ஸோ விஜய் வந்து பார்க்கும்போது காவேரி அங்கேருந்து போயிடுற மாதிரி தான் சீன்ஸ் மேக்ஸிமம் இருக்கும். ஸோ இதுதான் எனக்கு நினைக்கிற ஃபீல். அதே போல் நீங்கள் மகாநதியில் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இன்னுமே பேரலல் ட்ராக்ஸ் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு தனிப்பட்ட விருப்பம். ஸோ அதை பற்றி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் இந்த மந்த்துக்கான ஷூட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, பேரலாக போயிட்டுருக்கு. அதே போல் சுவாமியுடைய லுக்குமே வந்துட்டு சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ விஜயுடைய நியூ லுக் எப்படி இருக்கும், அந்த மீசெல்லாம் தாடிலாம் ட்ரிப் பண்ணியிருந்தார் இல்லையா, ஸோ மீசை மட்டும் வச்சு போலீஸ் கேட்டப் மாதிரி கொண்டு வந்துருவாங்களோ அப்படிலாம் சொல்லி, அதாவது இந்த போலீஸ் லுக் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி கொண்டு வந்துருவாங்க நினச்சிட்டு இருந்தேன். பட் இல்லைங்க, கொஞ்சம் தாடியெல்லாம் வளர்த்துட்டு கொஞ்சம் மேட்ச் பண்ணிட்டாரு. ஸோ அப்கமிங்கில் கொஞ்சம் அப்படியே லுக் லைட்டாக சேஞ்ச் ஆகி எங்கே கொஞ்சம் கொண்டு வர மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ சம்திங் அவர் வேறு ஒரு ஷூட்காக தான் அப்படி பண்ணியிருக்காருன்றது புரிஞ்சிக்க முடியுது. அது என்ன ஷூட் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ அந்த இடைப்பட்ட கொஞ்ச நாளில் அவர் அந்த ஷூட்டையும் முடிச்சு அப்புறம் மேனேஜ் பண்ணி இப்போ இங்கே வந்து கொண்டு வந்ததெல்லாம் உண்மையிலே அந்த லுக்கை சேஞ்ச் பண்ணது பெரிய விஷயம் தான். ஸோ ரியலி அப்ரிஷியபிள். ஸோ அப்கமிங் எப்படி ட்ராக்ஸ் வருது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ டிவோர்ஸுங்கிற விஷயம் எங்கே போய் நிற்க போகுது அப்படிங்கிறது தெரில. ரொம்ப நாள் நெகட்டிவிட்டி கொண்டு வந்தாங்க அப்படின்னா சீரியல் எங்கேயோ ஒரு இடத்துல டிஆர்பி டவுன் ஆகும். ஸோ அப்படி எதுவும் பண்ணாமல் கொஞ்சம் பாசிட்டிவாக கொண்டு வந்தாங்க, வேறு ஏதாச்சும் கொஞ்சம் ஹை வோல்டேஜ் டெக்னாலஜி இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படின்னா இன்னுமே நல்லாயிருக்கும் அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட விருப்பம். ஸோ நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறது மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்ட் நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் for watching and bye.